வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல நம்மளுடைய சேனல் சார்பாக ஜானகி அம்மாவுடைய ரசிகர்கள் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிடலாம். ஏன்னா மாபெரும் ஒரு லெஜண்ட். அவங்களுடைய இழப்பு தமிழ் சினிமா இல்லை, இந்திய சினிமாவுக்கே ஒரு பெரிய இழப்பு. அவங்கள பற்றின நினைவலைகளை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்மகிட்ட இணைஞ்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து அவங்கள பற்றி கொண்டாடாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அவங்களுடைய வாய்ஸ்க்கு மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நைட்டிங்கல் ஆஃப் டெக்கன், அதாவது சவுத் இந்தியா, அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டான பாடல்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. தினசரி நம்ம கேட்கக்கூடிய பாடல்களில் கண்டிப்பாக அவங்களுடைய பாடல்கள் இல்லாமல் இருக்காது. ஒரு மொழியில் இல்லை, கிட்டத்தட்ட 20 மொழியில் அவங்க பாடியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க இன்னைக்கு நம்மளோட இல்லை. அவங்கள பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை விட சினிமா துறையிலே உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுடைய நிறைய நீங்கள் நேரில் பார்த்துருக்குறீங்க, சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் பகிர்ந்து அம்மாவை பற்றி பேசுகிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஜானகி அம்மா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லட்சம். நீங்கள் சொன்னது மாதிரி தான் 20 மொழிகளுக்கு மேற்பட்டு 50,000 பாடல்களுக்கு மேலே பாடி ஒரு சகாப்தம், ஒரு வரலாறு. இந்த சகாப்தம் நீ சரிந்தது அப்படிங்கும்போது தான் அது நம்மளால் அது ஏஜ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 88 years ஓல்டு. ஸோ வயது ஒரு காரணம். 88 வயசு, நல்லா வாழ்ந்து நல்ல ஆண்டு அனுபவித்தவர்கள் தான். பட் குறையில்லை. பட் இருந்தாலும் இந்த இழப்புங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியல நமக்கு. அது நீங்கள் சொன்னது மாதிரி நான் ஜானகி அம்மா அவர்களை சந்தித்த அனுபவங்கள் இருக்குது. சென்னையில் நான் மீட் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய மகன் முரளிகிருஷ்ணா அவர்கள் சினிமாவில் ஹீரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ட்ரீமில் இருந்தேன். பட் ரொம்ப அழகாக இருப்பார். நீங்கள் பார்த்தா ஹீரோவுக்குள்ள ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, ஜானகி அம்மாவுடைய அந்த ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. நீங்கள் பழைய ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஜானகி அம்மா அவர்கள். ஸோ அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடல் பாட தெரிந்தவர்கள் தான் கதாநாயகி நீங்கள் வர முடியுன்ற சூழ்நிலை இருந்து 50-60 அப்படி இருந்தாங்க. ஸோ இவங்க 57 தான் என்ட்ரி ஆகிறாங்க. பட் இந்த பாடல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குரலே அப்படியே நம்ம இந்த கத்தியோட ஷார்ப்பாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே மெல்லிச காதில் அப்படியே உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி ட்ராவல் ஆகும். நம்மளை எங்கேயோ சுற்றும் மயக்கத்தில் கொண்டே விடும். அப்படிங்கிறது தான் அந்த இசைக்குயில் அப்படிங்கிறது. ஸோ அந்த புனைப்பேர் வந்தது. பட் அவர்கள் கூட கதாநாயகி நடிப்பதற்கு அப்போது நிறைய வாய்ப்புகள் தேடி வந்தது. எனக்கு இவ்வளோ திறமை உங்கள்கிட்ட இருக்குது, நல்லா பாடுறீங்கும் போது. பட் அப்போல்லாம் இருக்க அந்த லிஸ்ட்டில் ஹீரோயின் எடுத்துக்கிட்டோம்னா அவள் வரும்போது பார்த்தா சரோஜி தேவி என்ட்ரி ஆகிறாங்க. அப்போ பானுமதி அம்மையார் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பீரியட் ஜெயலலிதா அம்மையாருக்கு முன்னாடியே உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ இப்போ ஆனால் அதை தவிர்த்தாங்க. இல்லை, எனக்கு இசை தான் ரொம்ப முக்கியம், நான் பாடுறதுக்கு மட்டுமே இருக்கேன், ஹீரோயினா வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்ட தகவல் இருக்குது. அதை அவங்க நம்மகிட்ட இங்கே சென்னை வீட்டில் பேசும்போதெல்லாம் சில பழைய நினைவுகளை இல்லை, அப்போ பார்க்கும்போது நல்ல அவங்களுடைய முடி அடர்த்தியாகவும் நல்ல ஒரு முகபாவனை பார்க்குறதுக்கு கம்பேர் பண்ணுற மாதிரி சொல்லலை. பட் ஆனால் சாவித்ரி அவர்கள் லேட்டர் பீரியடில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதை விட ஒரு நேர் முகத்தோட அவங்களுடைய லுக் இருக்கும். நான் அந்த பத்திரிகை சார்பாக மீட் பண்ணி பேசும்போது அவங்களுடைய சன்னு பட் ஹீரோ வரும்னு நினைக்கிற போது அம்மா அவங்களுக்கு பேசின விஷயங்களில் இதெல்லாம் ஷேர் பண்ணேன். அப்போது எனக்கு இசை தான் ரொம்ப முக்கியம், அதனால் நான் ஹீரோயினை நடிக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் சினிமா துறை ஹீரோயினாலே கொஞ்சம் பயப்படுவாங்க எல்லா பேருமே. பட் அந்த பீரியடில் உள்ளே வந்தவங்க 19 வயசுலேயே உள்ளே வந்தவங்க ஃபஸ்ட்டு தமிழ் தான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த பீரியடே பார்த்தா தெலுங்கு அதே வருஷத்துலேயே அப்படியே கன்னடம் போகிறாங்க. 3 லாங்குவேஜ்லையுமே 1957 டாப் லெவலில் போகிறாங்க. மலையாளத்துலேயும் நிறைய படிக்கிறாங்க. ஸோ அந்த பிகினிங் பீரியடு. ஸோ 57 என்ட்ரியில் வரும்போது ஆனால் முதல் வாயில் தமிழ் வழியாக தான் தமிழ் தான் என்ட்ரி அவங்களுக்கு. அதே இயரில் அதே சேமில் தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போகிறாங்க. டாப் மோஸ்ட் இது உங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் அவங்க. பட் அந்த பேசின அனுபவங்களோட பார்க்கும்போது நான் ரெக்கார்டிங்கே போயிருக்கேன். அவங்களோட ரெக்கார்டிங் தேட்டர் சௌந்தரியன் அவர்களுடைய ஏவிஎம் ஸ்டுடியோவில் பண்ணும்போது அப்போது ஜானகி அம்மா வராங்க ரெக்கார்டிங்க்கு. ஸோ இப்போ சாங்குன்றது உங்களுக்கு ஈஸி. நீங்கள் பல்லவி சரணம்னு லைன்லன்னா நீங்கள் பாடி நீங்கள் தனித்தனியாக எடுத்து பண்ணுறேன். பட் அப்போ அப்படி இல்லை. நீங்கள் ஆமாம், இப்போ ஆர்கெஸ்ட்ரா தனியாகவும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே வெறும் வாய்ஸ் மட்டும் தனியாக ரெக்கார்ட் பண்ண, அப்போ அப்படி எல்லாமே சேர்ந்து பண்ணக்கூடிய ட்ராக் வாய்ஸ் மட்டும் எடுத்துக்குவாங்க மியூசிக் டைரக்டர்ஸ். இந்த ட்ராக் வாய்ஸ் மட்டும் அனுப்பிச்சிருவாங்க. அவங்க ஃபுல்லாக போட்டு கேட்டுட்டு பண்ணுவாங்க. சிங்கிள் டேக் ஓகே ஒரு பல்லவி 2-3 சரணம் சேர்த்து திருப்பி பல்லவியோட முடிக்கிற சாங். ஒரு 5 minutes டியூரேஷன் இருக்குன்னா 5 minutes நான் ஸ்டாப்பாக பாடணும்.
கொஞ்சம் மிஸ் ஆனோட திரும்பி ஒன் மோர் போகணும், ஃபர்ஸ்ட்லேருந்து முழுசாக போகணும். ரொம்ப ரிஸ்க்கான ஒரு பீரியட் அப்போ. அவங்க எல்லாமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், சிங்கிள் டேக் சிங்கர். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பார்க்கும்போது நான் ரெக்கார்டிங் தியேட்டரில் உள்ள ஒன்றிருக்கோம், சவுண்ட் இன்ஜினியர், இங்கே மியூசிக் டைரக்டர் எல்லாரும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ள ஜானகி அம்மா அவர்கள் கேபினில் இருக்காங்க. பார்க்க முன்னாடி அவங்க முன்னாடியே வரும்போது ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணுறாங்க டைரக்டர்கிட்டையும். செந்தமிழ்னு சொல்லி டைரக்டர், சங்கருடைய கோ டைரக்டர், குஞ்சுமோன் உடைய படம் அது. அப்போது அவங்க பேசும்போது வந்து ஹீரோயின் யார், என்ன சுச்சுவேஷன், இந்த டுயிட் எதுக்காக வருது, அந்த ஹீரோயினுடைய ஏஜ் என்ன, படத்தில் என்ன கேரக்டர், எஸ் இதெல்லாம் கேட்குறாங்க. வில்லேஜ் மேட்டா, சிட்டி டைப்பு தான், அவங்க என்ன மாதிரி அவங்க பேசுகிறது, என்ன லாங்குவேஜில் பேசுவாங்க, இந்த கிராமத்து ஸ்டைலில் சிட்டி ஸ்டைலில் எல்லாம் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சிங்கர் ட்ராக் வைஸ் கொடுத்தாச்சு வந்தால் பாடிட்டு போகலாமே, ஏன் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க? அது இவ்வளோ பெரிய லெஜண்ட் கேட்கணுன்றது இல்லை, வர்றாங்க போகிறாங்க பண்ணிட்டு. எதுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஹீரோயினுக்கு ஒரு 20 வயசு தான் ஆகுது. ஒரு ஒரு கிராமத்து பொண்ணு, அவங்க மனசில் இருக்கிறத பாடுறாங்க, ஒரு லவ் ஆசை வருது, அந்த ஹீரோவை நினச்சி பாடுறாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு தகுந்த டோன் மாற்றுறாங்க. 20 வயசுனா 20 வயசு பொண்ணுக்கு டோன் மாற்றுறாங்க. ஒரு 35 வயசு அப்படின்னா அந்த டோன் மாற்றுறாங்க. இது உண்மையிலே எப்படி பாருங்க, இப்போ பேசும்போது எனக்கு புல்லரிக்குது எனக்கு. அப்படி அவ்வளோ விஷயங்கள் வந்து கேதர் பண்ணி அந்த டோனை மாற்றி பாடினாங்க. சூப்பர் ஹிட் சாங் அது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு பேபி பாடணும்னா அதை ரிகல்சல் பார்த்துருவாங்க. ஐயோ உண்மையாலே குழந்தைங்க வாய்ஸ்னாலே ஜானகி அம்மா வாய்ஸ் தான் அப்படியே இருக்கும், அப்படியே டிட்டோ. இந்த அஸ்லி வாய்ஸில் பாடணும். அப்புறம் நீங்கள் இந்த தேவர்மன் எடுத்துக்கலாம். ஸோ இஞ்சி இடுப்படை அந்த கணச்சிட்டே பாடுவாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சாருக்கும் ஜானகி அம்மா அவர்களும் தான் போட்டியே நடக்கும். ஏன்னா அவர் சிரிச்சிட்டே பாடுவார் கேஷுவலாக. எஸ்பி சார் அதே மாதிரி தான் இவங்க 2 பேர்த்துக்கும் காம்படிஷன் அப்படி இருக்கும். அவங்களுடைய காம்போவில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் என்ன மாதிரியான சாங் இதெல்லாம் மறக்கவே முடியாது. தூக்கம் வரலையா அப்படி லேசாக நீங்கள் எஸ் ஜானகி அம்மாவுடைய பாட்டை போட்டிங்கன்னா மெல்லத்திருந்தது கதவெல்லாம் தூரு சனம் தூங்கிருச்சு சாங். ஆடாடா என்ன சாங், பேசிகிட்டே இருக்கலாம், டைமே பத்தாது. ஸோ அப்படி ஒரு ஹீரோயின் என்ன நான் பாடி அந்த டோன் வரையும் மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் இசைக்குயில் அப்படிங்கிற ஒரு பட்டமும் கிடையாது. இந்த இசைக்குயிலின் முறை தான் இன்னொரு ஞாபகம் வருது. நம்மளுடைய சித்ரா மேம் அவர்களுக்கு வந்து இசைக்குயில் அப்படின்னு அவங்களுக்கு அது தரலாங்கும் போது தான் ஒரே சொன்னது, அம்மாவுடைய பேர் அது இசைக்குயில், அது அவங்க தான் தகுதியான நபர், அவங்கள விட்டு அவர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ சின்ன குயில்னு வச்சுக்கலாம். சரி அது வேணா ஓகே. இப்போ இசைக்குயில் எஸ் ஜானகி, சின்ன குயில் சித்ரா அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு படமும் மௌனராகம் தளபதியில் அந்த பேத்தட்டிக் சாங் தாங்க படத்துக்கு மிகப்பெரிய ஹைலைட். சின்ன தாயார் அப்படி மெய்சில் இருக்க வைக்கும் அவங்களுடைய குரல். ஜானி அவங்க பாடின பாட்டு எல்லாமே சூப்பர். படத்தோட மிகப்பெரிய வெற்றி காரணம் சாங். அதை விட முக்கியம் ஜிகே வெங்கடேஷ் அவங்க கிட்ட பாடிட்டு இருக்கும்போது தான் இளையராஜா சார் வந்து அப்போ அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுடைய வாய்ஸ் பார்த்துட்டு இவருக்கு வாய்ப்பு வரும்போது எனக்கு நீங்க பாடணும் சொல்லி ஜிகே வெங்கடேஷோட அசிஸ்டன்ட் இந்த கண்டென்ட் தான் பண்ணாங்க, இளையராஜா சார் பண்ணாங்க. இளையராஜா சார் 1975 அன்னக்கிளி உள்ளே வர்றாங்க. ஃபஸ்ட்டு பாடலே பார்த்தீங்கன்னா இளையராஜா கம்போஸ் பண்ணும்போது ஜானகி அம்மா பாடினப்படி தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் இளையராஜா சார். அவருக்கு அவ்வளோ சென்டிமெண்ட்டாக அவங்கள வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அன்னக்கிளி உன்னை தெரியும் மச்சானை பார்த்து ஃபஸ்ட்டு சாங்கே எஸ் ஜானகி அம்மா பாடினது தான். அன்னக்கிளி இன்ன வரைக்கும் பட்டி தொட்டிலாம் பாடல் இன்ன வரைக்கும் இப்போ 51 வருடம் வச்சு படம் வந்து இன்னமும் அந்த சாங் நீ கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ தர்மயுத்தம் அடுக்கிக்கிட்டே போகலாம் நீங்கள். ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு இளையராஜா சாருடைய கம்போசிஷனில் ஒன்லி ஒரு ஃபீமேல் அலாம் நின்று அந்த மியூசிக்கை ஃபுல்லாக த்ரூ அவுட் கொண்டு போனவங்க இவங்க தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் லேட்டர் பீரியடில் தான் சித்ராமா என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபீமேல் வாய்ஸ்னாலே வந்து ஜானகி அம்மா தான். எஸ்பிபி, ஜானகி அம்மா, இளையராஜா இவங்க 3 பேருடைய காம்போன்றது ஒரு வெற்றி காம்போவாக இருந்தது. அந்த பாடல்கள்லாம் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், சலிப்பே தட்டாமல் கேட்கலாம். ஸோ கமல் கூட பாடியிருக்காங்க. ஸோ எல்லா ஆர்டிஸ்டும் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டில் ராஜ்குமார் சாரோட அவங்க காம்பினேஷன் பிரபலமான சிங்கர்ஸ் இல்லை, எத்தனை மொழிகள், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, பெங்காலி, ஒரிசா, அதுவும் இங்கிலீஷ், நீங்கள் ஜாப்பனீஸு, கொரியன், ஜெர்மன், எவ்வளோ அதர் கண்ட்ரியில் அவ்வளோ பாடல். நம்ம ஊர் லாங்குவேஜே வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜ் ஓரளவுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அதுவே வந்து நார்த் இந்தியா ஈஸ்ட் வெஸ்ட் போயிட்டோன்னா
அதனுடைய அந்த ப்ரொனவுன்சேஷனே அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதை தாண்டி ஃபாரின் லாங்குவேஜஸ் உண்மையாலே, அதுவும் இங்கிலீஷ் ஓகே, ஜாப்பனீஸ்லாம் கொஞ்சம் அது உச்சரிப்புலேருந்து பிரீத், ஜெர்மனு, ஃப்ரெஞ்சு, உண்மையாலே அதுதான் ஒரு சகாப்தம், வரலாறு. இதெல்லாம் வந்து பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஆந்திராவில் பிறந்தவங்க, ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவங்க. ஸோ ஜானகி அம்மா அவர்கள் சென்னைக்கு வர்றாங்க. 19 வயசில் சென்னைக்கு குடியேறாங்க. அவங்க அப்பா வந்து ஆயுர்வேதிக் டாக்டர். அவங்க வர்றாங்க. ஏன்னா இசைத்துறையில் ரொம்ப இருக்கும்போது தான் அவங்க மாமாவுக்கு வந்து சினிமாவில் பண்ணால் பிரபலமாக ஆகுன்னு சொல்லி சென்னைக்கு வர்றாங்க. இங்கே செட்டில் ஆகுறாங்க. சென்னையில் அறிமுகமாகுது. அப்போ எல்லாமே சென்னையில் தான் இருந்ததுனால உங்களுக்கு எல்லா லாங்குவேஜுமே இங்கே தான். அவங்க பிறப்பே பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்த பீரியட் உங்களுக்கு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே சென்னை மாகாணம். ஸோ அப்போ இங்கே வர்றாங்க. அவங்களுடைய பாருங்கள், பிறப்பு ஆந்திரா, வாழ்க்கை வாழ்ந்தது சென்னை, வாழ்க்கை கொடுத்தது. அவருடைய இறப்பு வந்து கர்நாடகா, மைசூர், 3 ஸ்டேட் கிராஸ் பண்ணான். மைசூரோட ஃபார்மர்ஸ் அங்கே போய், ஏன்னா அவங்களுடைய மகன், அவங்களுடைய கணவர் இறந்தது 97 இறக்கும் போதே அவங்க டோட்டல் அப்படியே அப்செட் ஆகிறாங்க. டோட்டல் அப்செட். ஏன்னா அது வரைக்கும் அவங்களுடைய முகத்தை வந்து நல்ல ஒரு பெரிய பொட்டு வச்சு, ஜானகி அம்மானா அந்த செகப்பு போட்டு 1 ரூபா காயினோட அவ்வளோ பெரிய மங்களகரமாக இருப்பாங்க. அப்படி தெய்வீக கலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. சில பேர் பார்த்தா அப்போ என்ன லட்சணம், என்ன முகம், மகாலட்சுமி மாதிரி, அப்படியே ஆப்டா ஜானகி அம்மா அவர்கள் அப்படியே இருப்பாங்க. அந்த இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய கணவர் அது இறந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸே மாறுது. அந்த சாரீஸ் மாற்றுறது, அந்த ஃபுல் ப்ளவுஸ் ஆக்சஸரீஸ்லேருந்து எல்லாமே மாற்றி, அந்த விபூதி பட்டை எடுத்து போடும்போது அப்படியே இந்த அம்சமாக இருந்தாங்க. அந்த முகம் ஒரு அழகு, இந்த முகம் ஒரு அழகு. ஸோ அப்படி இருந்தவர்கள். சிரித்த முகங்க. இப்போ நம்மளாம் சிரிக்கணும்னா சிரிப்போம் சில நேரங்களில், பேசும்போது வரும். அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேச்சில் சிரிப்பு அலைகள் அப்படியே வரும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவ்வளோ வந்து சிரித்த முகத்தோடு பேசுவதே ஒரு அழகா. என்ன கவலை கோபம் இருந்தாலும் நம்ம பார்த்தோம்னா அப்படி ஆஃப் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு சாந்தமான ஒரு முகம். அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கே அந்த ஒரு நம்ம என்ன மாதிரியான ஒரு மூடில் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு வைப் சொல்லுவாங்க, அப்படியே வந்துடும் நமக்கு. வரும். மிகப்பெரிய கோபக்காரனை கொண்டு ஜானகி அம்மா முன்னாடி உட்கார வைங்க, பார்த்தோன்னே ஆஃப் ஆயிடுவேன், கோபம்லாம் போய்டும் அவனுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முகம். இன்றைக்கி அந்த முகம் நம்ம இனிமேல் பார்க்க முடியாது, அந்த குரலை கேட்க முடியாது. அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 97 அவருடைய கணவர் இறந்ததுக்கு பிறகே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டோட்டலாக ஆஃப் ஆனாங்க. பையன் மேலே அவ்வளோ அலாதி அன்புங்க. எப்படி நம்ம பாரதிதாசன் சார் மனோஜ் மேலே அவ்வளோ உயிருக்கு உயிராக வச்சது. மனோஜ் இறந்த உடனே படுத்தவர் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நம்மகிட்ட இல்லை இன்றைக்கி. ஸோ அதை விட வந்து ஜானகி அம்மா அவர்கள் வந்து அவருடைய மகன் முரளிகிருஷ்ணன் வச்சு வந்து அவ்வளோ அலாதி பிரியம். பையன் மகன் அவரும் பார்த்தீங்கன்னா அம்மா மேலே உயிரையே வச்சுருந்தாருங்க. பாருங்கள், ஜனவரி மாதம் பிறக்கிறார் அவருடைய சன்னு. 6 மாதத்துக்கு இடையில் பாருங்கள் உடல்நிலை ரொம்ப மோசமான கண்டிஷன். போய் இன்றைக்கி இவங்களும் மகனுடைய இழப்பு தாங்க முடியல அவங்களால. ஏன்னா ஒரே வாரிசு, ஒரே பையன் தான், ஒரே பையன். ஸோ இந்த பக்கம் ஹஸ்பண்ட் இல்லை, இந்த பக்கம் வந்து பையன் கிடையாது. இனிமேல் நமக்கு என்ன வாழ்க்கையில் இருக்குது, சொத்து சுகம் எல்லாம் இருக்குது. சென்னையில் இருக்குது, ஆந்திரா இருக்குது, கர்நாடகா, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த மனசுக்கு ஒரு ஆறுதலுங்கிறது, ஒரு உறவு வேணும் இல்லையா. அதனால் பையன் மேலே அவ்வளோ பிரிய வச்சுருந்தாங்க. அதை கல்யாணம் பண்ண உமாங்கிற இங்கே பரதநாட்டிய கலைஞருக்கு மேரேஜ் பண்ணாங்க. சில பிரச்சனையினால டைவர்ஸ் அது அவங்களுக்குள்ள, அவரோட பையனுக்கும் மருமகளுக்கும். அது கொஞ்சம் இப்போ டிஸ்டர்ப் ஆகுது அவங்களுக்கு. இப்படி என்னடா வாழ்க்கை இது ஒன்றும் அப்படிங்கும்போது அப்போ சில சூழ்நிலைகள் தவிர்க்கும்போது ரொம்ப பேசுகிறது. அப்புறம் பையன் வந்து அம்மா கூடவே நான் இருக்கேன், அவங்களுக்கு நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படிங்கும்போது 2 பேரும் ஒன்றா தான் இங்கே இருந்தாங்க, சென்னையில் இருந்தாங்க. அப்புறம் இப்போ அவர் ஹைதராபாத்தில் இருந்தார். ஸோ 2 பேத்தி இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ நல்ல ஃபேமிலி, நல்லா வாழ்ந்தார்கள். பையன் மேலே அலாதி பிரியம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் கிட்டத்தட்ட 2016 அவங்க வந்து பாடுறதை நிப்பாட்டுறேன்னு முடிவு எடுக்கிறாங்க. அது உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சி, பெரிய இழப்பு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. அந்த குரல்லாம் நீங்கள் அவங்க சின்ன வயசாக இருக்கும் போதே குழந்தையில பாடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு எப்படி இந்த வாய்ஸ் இருந்ததோ அதே வாய்ஸ் தான் நமக்கு இன்னமும் இருந்தோம். நம்ம மற்றவங்களை இதுவாக சொல்கிறோன்ட்டு இல்லை, அதே போல் நிறைய சிங்கர்ஸ் இப்போ இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த பீரியடில் இருந்தவங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வாய்ஸ் மாறுது. அது ஏஜ் ஆக டோன் மாறும். ஆனால் இவங்களது அப்படியே இருக்குது. ஆனால் ஏன் இவங்க பாடலையே அப்படின்ற அந்த ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி, அந்த அழுத்தம் ஒன்று இருக்குது இல்லைங்களா. அதாவது எல்லாமே இருந்து பண்ண கூட மனசு நிம்மதிங்கிறது வந்து கொஞ்சம் இல்லைங்கும் போது டோட்டல் ஆஃப் ஆகும் எல்லா பேருமே. அதில் கொஞ்சம் வந்து அவங்க டிப்ரெஷனில் போனாங்க. சரி பாடல் இனிமேல், ஏன்னா
நீங்கள் நம்மளால யாரும் டிஸ்டர்ப் வந்துடக்கூடாது, நம்ம பாடணும் போகணும், நம்ம கூப்பிட்றாங்க அப்படிங்கிற லெவலில் இருக்கும்போது அதுக்குள்ளே அவங்களால இருக்கல அப்படிங்கும்போது தான் பாடுவது நிப்பாட்டினா. நிறைய கச்சேரிலாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. டோட்டல் எல்லாத்தையுமே ஆமாம், எல்லாத்தையுமே மொத்தமாக ஸ்டாப் பண்ணாங்க. மொத்தமாக 2000 ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப கெஞ்சி பண்ணி எப்படியாவது நீங்கள் ஒரு பாட்டு மீண்டும் பண்ணது. 2008 வந்து மன்னாடியே 18 வந்து ஒரு பாட்டு வந்து அதுதான் இறுதி பாட்டு. அவங்களுடைய முதல் பாடல் தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் படத்தில், இறுதி படம் தமிழில் இருக்க முடியும். மேபி அதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ. ஸோ அவங்க வந்து அப்படியே ஒதுங்குறாங்க. 4 முறை தேசிய விருதுகள் வாங்கினாங்க. பாரதி ராஜாவுடைய ஃபஸ்ட்டு படம் 16 வயதிலே செந்தூர பூவே சாங் இன்றைக்கும் நீங்கள் கேளுங்க. இசையும் அவங்களுடைய சாங்கும் அப்படியே பிரிக்கவே முடியாது ரெண்டையும். அந்த சாங்கு நேஷனல் அவார்டு வாங்கினாங்க. 4 முறை வாங்கினாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் சொல்லுவாங்க. இது இசை நான் இளையராஜாவுடைய இசையில் எஸ் செந்தூர பூவே பாடலுக்காக வாங்கின அந்த அவங்களுடைய முதல் நேஷனல் அவார்டும். எஸ், ஃபஸ்ட்டு நேஷனல் அவார்டு. நீங்கள் அப்போது கொஞ்சம் சலங்கின்னு ஒரு படம், நீங்கள் இந்த சிங்கார வேலை கர்நாடிக் மியூசிக்கில் அந்த நான் ஸ்டாப்பாக அந்த டோன் மாறும், யாருனாலுமே முடியாதுங்க. சேலஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க நீங்கள் ஸ்டேஜில் சேலஞ்ச் பண்ணி வைங்க. இப்போ வரைக்கும் காம்படிஷனில் பாடுறதுக்கே அவ்வளோ ட்ரெயின் பண்ணி, ஆமாம், பல இந்த ரியாலிட்டி ஷோவில் சிங்கர்ஸ் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் வரும்போது ஜானகியம்மாருடைய பாடலில் தான் எடுக்கிறாங்க. அது பாடினா போதும், எல்லா பாட்டும் நீங்கள் பாடிடலாம். அந்த பாடல் எம்எஸ் விஸ்வநாத் ராமமூர்த்தியில் கேவி மகாந்தன் அவர்கிட்ட எவ்வளோ இசையமைப்பாளர் கிட்டத்தட்ட இப்போயாவது பரவாயில்ல, கொஞ்சம் கட் பண்ணி அந்த பாட்டில் வந்து அவ்வளோ ஒரு கமுக்கங்கள் இருக்கும், ஸ்வரங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சிங்கிள் டேக்கில் தான் எப்படி இருந்தாலும் அப்போல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சொல்ல வந்தேன். அந்த சிங்கிள் டேக்கில் அவ்வளோ லென்த்தி நார்மலான ஒரு சாங்கு டூயட் இதுனா பாடிட்டு போயிடலாம், சோகமான சாங் பாடிடலாம். பட் அந்த ஒரு வந்து கர்நாடிக் இதில் நீங்கள் போடும்போது எவ்வளோ வார்த்தை ஜாலங்கள் உள்ளே வரும் உங்களுக்கு. அதை நீங்கள் கேளுங்க. இப்போ அந்த யூடியூப்பில் இருக்க அந்த சாங் எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். கொஞ்சம் சலங்கன்னு போடுங்க, சிங்கார வேலை சாங்குன்னு போடுங்க, தெரிக்கும். அதெல்லாம் அப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ பெரிய பாடல்கள் சர்வ சாதாரணமாக பாடிட்டு போகணும். ஸோ குணா படத்தில் இன்னமும் அந்த அபிராமி சாங் அப்படியே நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளை அப்படியே குணாவை இழுத்துட்டு போகும் சாங். ஒவ்வொரு பாடல் இது சோலோ சாங். இது ஆர் சுந்தராஜன் படத்தில் வரக்கூடிய இந்த நிலவு தூங்குல அந்த சாங்களுடைய அவங்களுடைய ஃபீமேல் வாய்ஸ்லாம் பார்த்தா அப்படியே நீங்கள் அப்படியே மெய் சிலுத்த வச்சிடும். ஒட்டுமொத்தமாக எல்லா இசையமைப்பாளர்களையும் பாடியிருக்காங்க. அந்த காலத்துலேருந்து இந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இசையமைப்பாளர் கூட மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி பண்ணுறது 2016-18 வரைக்கும் உள்ள இசையமைப்பாளர்கிட்ட எல்லாம் பண்ணியிருக்காங்க. தமிழ்லேயே எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த பீரியடில் ஆரம்பித்து எம்எஸ்வி அவர்கள்கிட்ட இருந்து, ஜிகே வெங்கடேஷ் கிட்ட இருந்து, மற்றும் இசைஞானிலேருந்து அனிருத் வரைக்கும் அவங்களுடைய இப்போ இந்த ஜென்ரேஷன் ஜென்சி ஜென்ரேஷன் வரைக்கும் அவங்க வந்து பாடியிருக்கிறாங்க. அவங்களுடைய அதுவும் அம்மா அம்மா பாடல்லாம் வந்து அவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு பாடல். உண்மையான சாங். தளபதி படத்தில் ரஜினி சார் சொல்லும்போதே அந்த படத்துக்கு உயிரே வந்து இந்த சாங் ரஜினி சார் சொன்னது. இளையராஜெல்லாம் இப்படி வந்து மெய்சிலிட்டு போனாங்களா, இவ்வளோ அழகாக இந்த சாங் வரும்னு எதிர்பார்க்கல. இந்த ட்ரெயின் சவுண்டு கொடுக்கும்போதே பின்னாடி அப்படியே ஜானகியோட வாய்ஸ் வரும் பாருங்க, சொல்லும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் அப்படி அது உள்ள இருக்குது. அப்படி ஒரு மிகப்பெரிய குரல், அதாவது காந்தர்வ குரல் அப்படி பண்ணுங்க. அந்த குரலுக்கு அழிவே இல்லைங்க. அவங்களுக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு டைட்டிலே வேற கொடுத்துருக்குறாங்க, வாய்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படி சொல்லிட்டு. அந்த சொன்னேன், ஒவ்வொரு மாடுலேஷனுக்கு மாற்றுவாங்க, இந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வருவாங்க. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பாடுற மேல் வாய்ஸில் எஸ்பி சார் தான் பாடுவார். அது ஈக்குவலாக தூக்கி சாப்பிட்டு போனவங்க எஸ் ஜானகி அம்மா அவர்கள் சிரிச்சுட்டே பாடுவாங்க. சிரிச்சுட்டு பாடுறது இருக்கட்டும், குழந்தை வாய்ஸ் எந்த அளவுக்கு பாடுறாங்களோ அதே போல மாற்றுவாங்க. அப்படியே டோனை மாற்றுவாங்க. மேல் வாய்ஸில் பாடியிருக்காங்க. தனியாக அதை இசையை பண்ணியிருக்காங்க. பாடலாசிரியர் அவங்க. இவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை அப்படியே அவருடைய மகன் முரளிகிருஷ்ணனுக்கும் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அவர் இசைத்துறையில் அவரும் ஒரு சவுண்ட் இன்ஜினியர். இவ்வளோ விஷயங்கள் வந்து இசை குடும்பம் அப்படிங்கிறது தான் அது. ஸோ பாடல்கள் வந்து ஏகப்பட்டது நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அது வந்து எப்படி சொன்னால், மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் கூட நிறைய பாடல்கள் வந்து இந்த காம்பினேஷனில் டிஎம் சந்தர் பாடும்போதுலாம் கூட கேட்கும்போது இந்த வாய்ஸ் ஒரு பெக்குலியர் வாய்ஸ் அப்படிமா எம்ஜிஆர் அவர். சுசீலாமா வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அது ஒரே ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு போகும். இந்த மாடுலேஷனில் மாற்றி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி அப்படி நின்று ஒரு அம்மி கொடுத்து ஒரு பெக்குலியர் வாய்ஸு ஜானகியம்மா அது சொல்லியிருக்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள். சிவாஜி அவரெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அங்கே ஒரு லதா மங்கேஷ்கர் ஹிந்தியில் அப்படின்னா இந்திய தமிழ் தெலுங்கு எஸ் ஜானகி அம்மா அவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இந்த கம்பேரிசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது, அவ்வளோ பொறுமை,
அவ்வளோ சகிப்புத்தன்மை, அவ்வளோ அமைதி, அவ்வளோ சாந்தம், அவ்வளோ அன்பு, பாசம், நட்பு, காதல். அம்மா அடிச்சிக்க முடியாது. ஒரு சின்ன விஷயம், மத்திய அரசு பத்மபூஷன் அவார்டு தர்றாங்க. ஆனால் அதுக்குள்ள அங்கீகாரம்ங்கிறது எல்லா கலைஞர்களுக்குமே குறிப்பிட்ட பீரியடில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் காலதாமதப்படுத்தி நீங்கள் கொடுக்கும்போது அவர்களே டோட்டல் ஆஃப் ஆயிடுவாங்க. அப்போது பத்மஸ்ரீ பத்மபூஷன் அப்படிங்கிறது வந்து அந்த பிகினில் நார்மலாக இருக்கும். இவங்க லிஜெண்ட், சகாப்தம் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் பத்ம விபூஷன் ஒன்று கொடுத்துருந்தா பெட்டர். ஆனால் பாரத ரத்னா, பாரத ரத்னா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய இந்திய அரசால் கௌரவிக்கக்கூடாது. அந்த விருது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான் இதுவரை கிடைச்சிருக்கு, வேறு யாருக்குமே கிடையாது பாரத ரத்னா அவார்டு. ஸோ ஜானகி அம்மா அவர்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சில பேர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசு காதில் போடலை, பத்மபூஷன் தான் அப்படின்னாங்க. ஸோ அதை ஜானகி அம்மாட்ட போகும்போது அந்த விருதை வந்து மிக பணிவுடன் வேணான்னு சொன்னாங்க. நீங்கள் கொடுப்பது மிக சந்தோஷம், அது பத்மபூஷன் பாரத ரத்னா பத்ம விபூஷன்கிறது சிறப்பாக இருக்கும். அதுவும் அந்த டயத்துக்கு கொடுக்காம நீங்கள் லேட்டாக ஒன்று பண்ணுறது போது அதை ஒரு கலைஞரை வந்து கொஞ்சம் இறக்கி பார்க்குறது மாதிரி அவர் சொல்லி அதுதான் பணியோட வேணான்னு சொல்லி சுந்தராக வச்சாங்க. ஸோ விருதுகள் வந்து முக்கியம்னா கூட சரியான இடத்துக்கு வரணும். சொல்லலை இவ்வளோ பல விருது நீங்கள்லாம் வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த ஷீல்டு விருதுகள் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கே ஒரு நாள் பத்தாது. ஒரு சில பேருக்கு வந்து விருதால பெருமை அப்படின்வாங்க, விருதுக்கு தான் பெருமை. அதுதான் எஸ் ஜானகி அம்மா அவர்கள் அதான் சொல்ல வந்தேன் நான். எஸ் ஜானகி அம்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விருது இருக்குதுல்ல, அந்த விருது வாய் இருந்தால் பேசும், உங்களால் எனக்கு பெருமை பேசும் அந்த விருது. பட் அதற்கு தகுதியான ஒரு நபர். ஸோ அதனால் அதாவது அதான் சொல்லி என்ன வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கு தனியாக ஒரு வீடே. ஆமாம், இது வந்து இப்படி ஒரு விருது கொடுத்துருக்காங்க, ஏன்னா அதில் நிறைய எழுத்துக்கள் புரியும். இதுக்கு இதுவா, இதுக்கு இதுவா அப்படிங்கும்போது நமக்கு பார்த்துட்டே இருப்பாங்க. சலிக்காமல் சிரித்து பேசிட்டே சொல்லிட்டு வந்தாங்க, தம்பி இது இது. அவங்ககிட்ட ஒரு டைம் சொல்லும் போது அவங்க சன்னுக்கிட்ட பேசுகிறோம், அம்மாக்கிட்ட ஒரு டைம் கேளுங்க, அவங்க என்ன டைம் சொல்ல வருவோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மகன் சொல்கிறாரு முரளிகிருஷ்ணா, பரவாயில்ல சார் வாங்க, நான் சொன்ன அம்மா கேட்டுருவாங்க, பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க சார் பேசுவாங்க. அவங்க என்ன சொல்ல இருப்பாங்க, என்ன மனநிலை இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம், அம்மாக்கிட்ட போகலாம், உட்காரலாம், பேசலாம், செய்யலாம், அது வேறு. இப்போ நாங்கள் மூணாவது மனிதரை வரும்போது அவங்களுக்கு நான் ப்ராப்பராக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அம்மா வர்றம்மான்னு சொல்லி நாங்கள் பேசணுமான்னு சொல்லி அவங்க ரெடி ஆவாங்க. அவங்களோட மனநிலை சரியான ஒரு ஃபோக்கஸில் இருக்கும். இப்போ நான் வந்தோம்னா நீங்கள் கூட்டத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி அவங்களோட மனசுக்குள்ளே வேற நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முரளிகிருஷ்ணன் சொல்லி அப்பாயின்மெண்ட் கேளுங்கண்ணே. அப்போ முரளிகிருஷ்ணன் சார் அம்மாட்ட போய் பேசியிருக்காரு போட்டிருக்கு, சார் உங்களை நாளை மறுநாள் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு திங்கட்கிழமை பேசின வச்சு புதன்கிழமை மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. ஓகேன்னு சொல்லி நம்ம காலையில் போயிட்டோம். போகும்போது கேட்ட ஒரே வார்த்தை, நீங்களும் எனக்கு மகன் மாதிரி. அப்படியே ஒன்றுமே புரியல, என்ன அப்படி அம்மா அப்படின்னு. எனக்கு ஒரு பையன், நீங்களும் எனக்கு பையன் மாதிரி தானே, என் பையன் சொன்னான்னா கரெக்டாக இருக்கும், சாதாரணமாக யாருக்கும் சொல்ல மாட்டான். நீங்கள் அன்றைக்கே வந்திருக்கலாமே தம்பி, ஏன் நீங்கள் வரல? அம்மா நான் இந்த வார்த்தை நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா, இருந்தாலும் உங்ககிட்ட முறைப்படி வந்து பார்த்து பேசினா தானே ரெடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இனிமேல் எப்போனாலும் நீங்கள் வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரவங்களுக்குலாம் நான் ஒரு பெரிய ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்லுவீங்க நீங்கள்? எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, பெரிய ஆள் இல்லையா? ஐயோ ஏங்க நீங்கள் சகாப்தம்மா, நீங்கள் உங்ககிட்ட பேசுகிறதே ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் நான் அப்படின்னு சொல்லும் போது தான் வாங்க உட்காருங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க. இல்லை சாப்பிட்டோம். உடனே காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், என்ன பேசணும்னு சொல்கிறீங்க? என்ன பேசுன்னு தெரியல, மறந்து போச்சு இவங்க இதெல்லாம் சொல்லும் போதே எங்களுக்கு. என்ன அப்படி பார்க்குறேன், இல்லைம்மா நீ எதோ பேசணும்னு வச்சுட்டு வந்தம்மா, இப்படி நீங்கள் பார்த்து எனக்கு சுத்தம் மறந்து போச்சு எங்களுக்கு அப்படின்றான். பரவாயில்ல ரிலாக்ஸ் பண்ணுங்கள், பேசுவோம் அப்படின்னு அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பாட்டு இந்த பாட்டா, இதுவா அதுவா அப்படின்னு டக்குன்னு வந்து பேசணும். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பேசலாம்னு சொன்னாங்க, 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. 2 மணி நேரம் டைம் எதுவும் சொல்லலை, நாங்களாம் அவங்க டைம் எடுத்தாமல் 2 மணி உட்காந்து பேசிட்டீங்க, போதும் எங்களுக்கு, நாங்கள் பிறப்புறோம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்குமான்னு சொல்லிவிட்டு, ஒன்றும் இல்லை நான் ரெஸ்ட்டாக எடுக்கலாம், நான் ஓடிட்டு தான் இருப்பேன் அப்படின்றாங்க. அப்படி ஒரு அதாவது என்ன சிரித்த முகத்தோடு இந்த ஷார்ப்பாக வாய்ஸ் வரும், கத்தி மாதிரி இப்படி ஒரு வாய்ஸ் வரும் விட்டது. அதெல்லாம் மறக்கவே முடியாத அனுபவங்கள் எனக்கு. அதை ஸோ நிறைய விஷயங்கள் அம்மாவை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம்.
பட் ஆனால் இன்றைக்கி அவருடைய மறைவு அப்படிங்கிறது வந்து ஓகே, அதை 88 வயசு நல்லா வாழ்ந்தவர்கள் அவர்கள் மறைந்தால் அவருடைய குரல் இருக்கு இல்லையா, அதற்கு அழிவே இல்லை. உலகம் அழியும் வரை அவருடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். குரலுக்கு அழிவே இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. எப்போ கேட்டுகிட்டே இருக்கலாம் உங்களுடைய வாய்ஸ். ஒரு மனசு நிம்மதி இல்லையா, டக்குன்னு ஜானகி அம்மா பாட்டை போடுங்க, கேளுங்க, சுத்தமாக மறந்து முடியும். கண்டிப்பாக அவங்களுடைய முதல் பாடல்ல இருந்து அவங்க பாடின இறுதி பாடல் வரைக்கும் இன்னும் எத்தனை கோடி ஜென்மங்களோ இருந்தாலும் சரி, இல்லைன்னா வருடங்கள், இல்லை இந்த உலகம் மறுபடியும் அது ரிப்பீட் பண்ணாலும் கண்டிப்பாக அது வந்து இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்ம கேட்டுகிட்டே தான் இருப்போம். என்றைக்கும் அழிவே இல்லாத ஒரு குரல் அவங்களுடைய குரல். கிட்டத்தட்ட 34 அவார்டு என்னமோ, அதாவது இது வந்து ஸ்டேட் வைஸ் நேஷனல் அவார்ட் அதெல்லாம் சேர்த்து நந்தி விருதுகள், மாநில விருதுகள், கேரளா ஸ்டேட், ஆந்திரா ஸ்டேட், கர்நாடகா ஸ்டேட், தமிழ்நாடோட அரசு விருதுகள், தமிழ்நாட்டில் 6 அவார்டு, நந்தி அவார்டு வந்து 11, அது இல்லாமல் கர்நாடகாவுடைய ஸ்டேட் அவார்டுனுடைய ஹையஸ்ட் ராஜோத்சவா, கலைமாமணி, நேஷனல் அவார்டே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் 2 வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து 16 வயது நிலைக்காக, இன்னொன்று இஞ்சி இடுப்பழகு, ரெண்டுமே இளையராஜா அவர்களுடைய பாடல். அண்ட் இது எல்லாமே மலையாளத்திலையும் தெலுங்குலையும் இப்படிப்பட்ட ஒரு சகாப்தம் அவங்களுடைய பாடல்கள் 48,000க்கும் மேலே தான். அது வந்து நம்மளுக்கு ஒரு விக்கிபீடியாவில் போட்டிருக்க கூட 40, ஆனால் கண்டிப்பாக அதை தாண்டி அதிகமாக வரும். அவர் நம்ம விட்டு மறைந்தாலும் அவர் விதைக்கப்பட்ட ஒரு விதை. ஜானகி அம்மா அப்படிங்கிறது வந்து ஒரு விதை வந்து மண்ணுக்குள்ளே இப்போ போக போகுது. அது இன்னும் அப்படி மரமாக, ஆலமரமாக, அதில் வந்து ஓய்வு எடுப்பவர்கள், அந்த கிளைகளில் இருந்து பாடக்கூடியவர்கள் எத்தனையோ பறவைகள் வந்து கண்டிப்பாக வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இப்போது அது தமிழ்நாட்டில் இருந்து இது நடந்திருந்தால் கண்டிப்பாக தமிழக அரசினுடைய அந்த அரசு மரியாதையோட முதலமைச்சர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இப்போ கர்நாடகாவில் இறந்ததுனால மைசூரில் இப்போ அவருடைய உடல் வந்து இதை பொதுமக்கள் பாறைக்காக வைக்கப்பட்டிருக்கு. கர்நாடக அரசு முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் கூட அரசு மரியாதையுடன் அவர் உடல் அடக்கம் செய்யப்படும். உண்மையிலேயே தகுதியான ஒரு நபர் அப்படின்னா ஜானகி அம்மா அவர்கள். ஸோ அரசுகளோட பல குண்டுகள் முழங்க அவருடைய இறுதி பயணம் போகுது. பட் அதான் நான் திரும்ப சொல்லிக்கிறது தான், ஒன்றும் இல்லை, இப்போ தமிழக அரசு வந்து கண்டிப்பாக ஜானகி அம்மா அவர்களுக்கு ஏதோ ஒரு சென்னையில் ஒரு இடத்துல ஒரு சிலை வைக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கை அவருடைய கல்வெட்டில் பொறிக்கப்பட்டால் வரக்கூடியவர்களை பார்ப்பதற்கும் இதுக்கும் ஸோ முன்னோடியாக இருப்பதற்கும் ஒரு நல்ல இதாக இருக்கும்னு சொல்லிக்கணும். அரசு ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன் அந்த இதை. பட் மறைந்தாலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த குரலுக்கு அழிவே இல்லை. நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியா. உடல் நம்மளோட இல்லைனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த உடல் மறைந்தாலும் குரல் எப்பவுமே நம்மளோட இருக்கக்கூடியதான். அம்மாவோட நிறைய நினைவுகளை வந்துட்டு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.